சிங்கப்பூரில் கூட நம்ம ஆளுங்க 3 பேர் போயிருக்கிறாங்க. போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஓடி இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் காரில் வந்தவர் நிறுத்திட்டு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களான்னு கேட்டுக்கிறார். அந்த 3 பேரில் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், எங்களை பார்க்கல, பழகலை, பேசலை, எங்களை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுக்கிறான். எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம ஆளாக தான்டா இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன்னா. ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன். சமீபத்தில் தான் என்ன தேனாம்பேட்டை சிக்னலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் புருஷோத்தமன் 8ஆம் கிளாஸ் படித்த 8th B செக்ஷனில் என்கிட்ட படித்த புள்ள தான் அங்கே இருப்பார். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுன்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் அளவுக்கு நிற்கிறான். எடுத்தடி வைக்க முடியாத டிராஃபிக்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் போய் கெஞ்சறாரு, ஏயா காசு கொடுத்து நீ தானே வாங்கினேன், அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார். குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னார். பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. அதாவது மூடி தொலைஞ்சு போனதுனால தான் அவன் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான். இப்போ மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம துன்பமாகவும் துயரமாகவும் பார்க்க வேண்டாம் சார், எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பாருங்கள். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, காரில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பயணம் பண்ணாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக பார்க்க பழகிவிட்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு அழகான பொன்மொழி இருக்குது. குறைகளை பார்க்க வேணாம் சார், நிறைகளை பார்க்க பழகிடுவேன். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்குத்தான் இந்த சிரிப்பு என்பதே மிகுந்த பெரிய மருந்தாக அமையும்.